ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பால் பாயசம், ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் தான் செய்ய பாருங்க. 3 hours ஆனாலும் அப்படியே இருக்கு பாருங்க. நல்ல ஒரு திக்னஸோட அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறது அந்த மாதிரின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரிக்கு அளவே கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுப்பட்டதும் அது கூடவே சேமியா சேர்த்துடலாங்க. தேங்காய் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுப்படணும். 200 ஜவ்வரிசினா ஒரு 100 சேமியா போதுமானதுங்க. அது நல்லா வறுத்தாச்சு. அதை அப்படியே ஒரு வாரம் வச்சிடலாம். பால் இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி ஏடு கட்டுற அளவுக்கு காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பால் பாயசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சில பேர் அப்படியே ஊற்றுவாங்க. அதை விட இந்த மாதிரி காய்ச்சி செய்யும்போது டேஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாயசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி நல்லா கொதி வந்ததும் இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசிங்க ஒரு 1/2 hour நான் ஊற வச்சேன். அந்த ஜவ்வரிசியை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலும் சில்வர் பாத்திரன்றதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், நல்ல 3/4 பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா சேர்த்துடலாங்க. சேமியா முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சேமியா ஜவ்வரிசி நல்லா வந்துடுச்சு. சேமியா இன்னும் கொஞ்சம் வரணும். அதுக்குள்ளே நம்ம பால் சேர்த்துடலாங்க. காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். பால் கொஞ்சம் திக்னஸாகவே காய்ச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் காய்ச்சாதீங்க. நம்ம கேட்குற அளவு பதம் வரணுன்னா கொஞ்சம் திக்னஸோடு இருக்கட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே பாருங்கள், அந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாமே முழுமையாக வெந்துருச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசம் வருதுங்க. பாயசத்துக்கே அதுதான் ரொம்பவே முக்கியமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், அந்த ஜவ்வரிசிலாம் கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முழுமையாக அந்த சர்க்கரைலாம் கலந்து விடும். அவ்வளவுதாங்க. ஒரு 2-3 hours ஆயிடுச்சுங்க. இப்போவும் பாருங்கள் எப்படி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான சுவையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.